இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம், ரஜத் சர்மாவின் ஆப்கி அதாலத். வணக்கம். தேங்க்யூ. ஆப்கி அதாலத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மோட விருந்தாளி, அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். ஆனால் சூப்பர் ஸ்டாரோட எந்த பந்தாவும் அவர்கிட்ட இல்லை. இன்டர்வியூ கூட ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி கொடுக்க மாட்டார். அவரோட ஆக்டிங்கில் அவர் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் அவார்டு கிடைக்கும்போது அதை வாங்க அவர் போக மாட்டார். உங்களால் கணிக்க முடியும், அது வேற யாரும் இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி ஆமீர் கான். அப்புறம் இன்றைய நம்மளோட ஷோவில் இன்றைய ஜட்ஜு ரொம்ப சிறப்பானவர். இந்திய இராணுவத்தோட வல்லமை மிக்க சோல்ஜர். அவர் இந்திய இராணுவத்தில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ண ஒரு சோல்ஜர். ப்ளீஸ் வெல்கம் லெப்டினன்ட் ஜெனரல் ராமேஸ்வர் ராய். இன்றைய நீதிமன்றத்தோட வழக்க ஆரம்பிக்கலாம். பெர்மிஷன் கிடைச்சாச்சு. இப்போ நாம் ஆப்கி அதாலத்தில் முதல் வழக்க ஆரம்பிப்போம். சூப்பர் ஸ்டார் ஆமீர் கான் மீது முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சூப்பர் ஸ்டார் ஆமீர் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவருக்கு தேசபக்தியே கிடையாது. ஆமீர், உங்க படங்கள் எப்ப ரிலீஸ் ஆனாலும் சரி, உடனே உங்களுக்கு தேசபக்தியே கிடையாது, தேசத்தை பற்றி நினைப்பே இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பஹல்காம்ல இவ்வளவு வேதனைக்குரிய சம்பவம் நடந்திருக்கு. மதத்தை கேட்டு மக்களை சுட்டு கொன்னு இருக்காங்க. ஆனாலும் ஆமீர் கான் பேசாம இருக்காரு. நடந்த இந்த விபத்து, நடந்த இந்த அட்டாக், பயங்கரவாதிகள் நம்ம மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க, நம்ம நாட்டு மக்கள் மீது. இது எவ்வளவு கேவலமான ஆக்ட்னா, அந்த அளவுக்கு கேவலமான ஆக்ட். இதுல அவங்களோட கோலத்தனம் தெரியுது. கையால் ஆகாதவங்க தான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவாங்க. இந்த பயங்கரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து பொது மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. மொத்த குடும்பத்தையும் சுட்டிருக்காங்க. அங்க நானும் இருக்கலாம், நீங்களும் கூட இருக்கலாம். அதுவும் அவங்களோட மதத்தை கேட்டு அவங்க மீது துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதை பத்தி நான் பேசியிருக்கேன். இப்போ விஷயம் என்னன்னா, நான் சோசியல் மீடியால இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா மக்கள் ஒரு நிமிஷத்துல பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் சோசியல் மீடியால இல்ல. அப்புறம் நான் இதை பத்தி பேசியும் இருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் கொடுத்த பதில் இதுதான். இந்த தாக்குதல் நம்ம நாட்டு மக்கள் மீது மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டோட ஒற்றுமை மீது நடந்த தாக்குதல். அப்புறம் இவங்க ரொம்ப கேவலமான காரியம் செஞ்சிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஏற்கனவே பதிலடி கிடைச்சிருச்சு. விஷயம் என்னன்னா, சில பேர் என்ன ரொம்ப அதிகமா விரும்புறாங்க. அவங்க தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களை விரும்பினவங்க இதையும் சொல்லியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, பயங்கரவாதிகளோட மறைவிடத்தை அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்க. அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அதை வச்சு ஒரு படம் இவர் பண்ணதான் போறாரு. பாருங்க, நம்மளோட சோல்ஜர்ஸ், நம்மளோட வீரர்கள் அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. அதுக்காக நான் பேசுனா அதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க? அந்த நேரத்துல நான் என்னோட படத்தை பத்தி யோசிப்பனா, இல்ல வீரர்களை பத்தி யோசிப்பனா? அந்த நேரத்துல என்னோட படம் வருதுன்றதுக்காக நான் பேசாம இருக்க முடியுமா? ஏன்னா நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸை பத்தி பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப தப்பா தோணுது. நான் ஓப்பனா பேசினேன். ஆனா நீங்க பேசின 12 மணி நேரத்திலேயே உங்க ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆச்சு. ரஜித் சார், இந்த ஃபிலிமோட ட்ரெய்லர் எப்போவோ வந்திருக்க வேண்டியது. அப்புறம் நான் அதை எதுக்காக கேன்சல் பண்ணேன்னா, நாட்டில் தாக்குதல் நடந்ததுனால நான் உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு எங்க படத்தோட ப்ரீமியர் கூட இருந்தது. அப்ப நான் உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஈவெண்ட் மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ இந்தியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கோவம் வந்தது. அவங்க மனசுக்கு வலி ஏற்பட்டது. அதே ஃபீலிங் தான் எனக்குள்ளேயும் இருந்தது. இத்தனைக்கு நான் ரொம்ப நாளா டிப்ரெஸ்டா இருந்தேன். வீட்டை விட்டே வெளியே போல. சோஷியல் மீடியாவில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இவர் ஒரு ஆக்சிடென்டல் பேட்ரியாட்னு.
லால் சட்டா ரிலீஸ் ஆன போது கூட இவர் நாட்டை பத்தி ஒரு பேட்ரியாட்டிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. லால் சிங் அப்போ என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொன்னாலும் என்னோட நாட்டுப்பற்று அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட வேலையில தெரியும். ரங் தே பசந்தி பாருங்க, லகான் பாருங்க, சர்ஃப்ரோஸ் பாருங்க, இந்த எல்லா படத்தையும் நீங்க பாருங்க. நாட்டுப்பற்று உள்ள படங்கள் எத்தனை நான் பண்ணியிருக்கனோ, ஒருவேளை மேபி எந்த ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு டைம் நான் மனோஜ் சாரை சந்திச்சேன். மனோஜ்குமார் சார். அவரை நம்ம இந்தியான்னு சொல்லுவோம். ஹி வாஸ் நோன் அஸ் அ பேட்ரியாட். ஸோ மனோஜ் சார் சொன்னாரு, எனக்கு அடுத்த ஜெனரேஷன்ல யாருக்காவது நாட்டுப்பற்று இருக்குன்னா, யாராவது நாட்டுக்காக செய்றாங்க அப்படின்னா, அப்ப அது நீங்க தானே அவரே சுயமா சொன்னார். அவர் என்னோட படங்களை பார்த்திருக்கார். உங்களை விரும்புறவங்க என்ன சொல்றாங்க? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டர்க்கி இந்த இன்சிடென்ட்ல பாகிஸ்தானுக்கு துணை போயிருக்கு. ஆமா. டர்க்கி நம்ம நாட்டை பகைச்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸை கொடுத்துருக்கு. அப்புறம் அவங்க உங்களோட போட்டோவை டர்க்கி பிரசிடென்ட் எர்டோகனோட சேர்த்து ஆமா, போட்டிருக்காங்க. டர்க்கி பண்ணது மிகப்பெரிய தப்பு. அப்புறம் இதுக்காக இந்தியர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க இடத்துல பூகம்பம் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? பூகம்பம் வந்தது. அப்ப அவங்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணது யாரு? எல்லாருக்கும் முன்னாடி இந்தியா தான் ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளோட அரசாங்கம் அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. அந்த நேரத்துல எனக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரி அரசாங்கத்துக்கு கூட தெரியாது. நான் எர்த்கந்த சந்திக்க போனப்போ எப்படி அரசாங்கத்துக்கு தெரியாதோ அதே மாதிரி எனக்கும் தெரியாது. 7 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நமக்கு இப்படி செய்வாருன்னு நம்ம நட்போட கையை நீட்டினோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். அவங்க பிரச்சனையில இருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். எல்லாருக்கும் முன்னாடி நாம தான் நின்னோம். அவங்க நமக்கு கொடுத்த பதில் இது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னோட அந்த போட்டோ அந்த நேரத்துது. அரசாங்கமும் அப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு. இல்ல, என்கிட்ட இன்னொரு போட்டோ சொல்லுங்க, கூட சொல்லுங்க. இருக்கு. அது நீங்க எர்டோகன் ஒய்ஃபோட அது இருக்கிற அதை ஒரு விட photo. பழைய விஷயம். அது அதை விட பழைய விஷயம். இப்போ விஷயம் என்னன்னா ரஜத் சார், அது ஆஸ் அ செலிபிரிட்டி, ஆஸ் அன் ஆக்டர், நான் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நம்ம நாட்டுக்கு நான் ஒரு அம்பாசிடர் மாதிரி. யாராவது டீக்கு இன்வைட் பண்ணாங்கன்னா நான் நோன்னு சொல்றது நல்லா இருக்காது. இந்த மாதிரி எங்க வாழ்க்கையில நிறைய டைம் நடக்கும் சார். டர்க்கில நடந்தது மிகப்பெரிய தப்பு. இதனால அவங்க எல்லா இந்தியர்களோட மனசையும் காயப்படுத்தியிருக்காங்க. கோவம் தான் வருது. நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம், நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. பாய்காட் டர்க்கின்னு சொன்னவங்களா அவங்க டர்க்கி போற பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க நிறைய செஞ்சது பேர் சரிதான். பண்ணிருக்காங்க. சரியான வேலை செஞ்சிருக்காங்க. சரியான முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம டர்க்கிக்கு சுத்தமா சப்போர்ட் பண்ணக்கூடாது. பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இடையில சண்டை நடக்கும்போது அவங்க நம்மள பகைச்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணாங்க. எல்லாத்தையும் மறந்து அவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சரியா? இது தப்பு, மிகப்பெரிய தப்பு. சில பேர் இப்படியும் எழுதியிருக்காங்க, அமீர் கான் தன்னோட படங்கள்ல பாகிஸ்தானை பத்தி பேசவே மாட்டாருன்னு, பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை பத்தி அவர் இப்பவும் எதுவும் சொல்லவே மாட்டாருன்னு. இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்டரிய நீங்க ஒரு தடவை எடுத்து பாருங்க. எப்பயுமே சென்சார் போர்டு எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க பக்கத்து நாடுன்னு சொல்லுங்க, நாட்டு பேரை சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பக்கத்து நாட்டை தான் தாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, இல்லனா பக்கத்து நாடு இப்படி பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு அலோடு இல்ல, படம் எடுக்கிறவங்களுக்கு இது அலோடு இல்ல, பக்கத்து நாட்டோட பேரை நம்ம சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சர்ஃப்ரோஸ், என்னோட படம் சர்ஃப்ரோஸ், வரலாற்றிலேயே அதுதான் படம். அதுல நாங்க ஓப்பனா பாகிஸ்தான் பேரை சொல்லியிருக்கோம், ஐஎஸ்ஏ பேரை சொல்லியிருக்கோம், ஓப்பனா. ஜான் சொன்னாரு சென்சார் இதை பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு. நான் சொன்னேன், ஏன் பாஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம புரிய வைக்கலான்னு சொன்னேன். பார்லிமெண்ட்ல அத்வானி சார் சொல்ல முடியும்னா பாகிஸ்தான் நம்ம நாட்டு கூட தப்பா நடந்துகிட்டு இருக்காங்கன்னு, ஐஎஸ்ஏ எங்க கூட பயங்கரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு, எங்க நாட்டுல பயங்கரவாதத்தை பரப்பிக்கிட்டு இருக்குன்னு அத்வானி சார் நம்ம பார்லிமெண்ட்ல சொல்ல முடிஞ்சப்போ ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எங்களுக்கு அந்த பேசிஸ்ல தான் அதுல சென்சார் கிடைச்சது. அப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நம்ம அந்த பேரை சொன்னது. அதுக்கப்புறம் எத்தனை படங்கள் வந்ததோ அதுல நம்ம பாகிஸ்தான்னு சொல்றோம், இல்ல ஐஎஸ்ஐன்னு சொல்றோம். சர்ஃப்ரோஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்களோ பாகிஸ்தானோட பேரை முதல்ல எடுத்தது நான் தான், வேற யாரும் இல்ல. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த படத்துல நீங்க நசருதீன் ஷாவை ஐஎஸ்ஐ ஆமா, ஏஜென்ட்னு சொன்னீங்க. கண்டிப்பா நீங்க பேரை சொல்றது சொல்லியும் கரெக்ட் தான். கூப்பிட்டீங்க. அப்புறம் மிர்ச்சி சேட்டுன்னு ஒரு கேரக்டர். இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு அவங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கத்துக்கான விஷயம். பாருங்க, பாகிஸ்தான் கேவலமான விஷயத்தை செய்யும்போது, தப்பான காரியத்தை செய்யும்போது, அதுல
அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நாட்டை சேர்ந்த சில பேரும் இன்வால்வ் ஆயிடுவாங்க. அப்புறம் இது ரொம்ப துக்கமான விஷயம், துக்கத்துக்குரிய விஷயம். சர்ஃப்ரோஸ்ல என்னோட கேரக்டர் ஏசிபி ராத்தோட். அவரு எல்லாத்தையும் பிடிச்சிருவாரு. அவர் இந்தியனா இருந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கலாம். இல்லனா நசீர் ஐஎஸ்ஐக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் சில தடவை மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, படப்பிடிப்பு குழுவினருக்கு எப்பவுமே ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க படம் பாகிஸ்தான்லயும் ஓடணும், ஆமா. அங்கேருந்து அவங்க சம்பாதிக்கணும். அதனால பாகிஸ்தானை பத்தி நம்ம அதிகமா பேச வேணாம்னு முடிவெடுப்பாங்களோன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சர்ஃப்ரோஸ்க்கு அப்புறம் எனக்கு நிறைய பாகிஸ்தான்ல இருந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு. நீங்க எங்களை பத்தி என்ன காட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு என்னோட படம் தங்கல் ஞாபகம் இருக்கா? தங்கல் எடுக்கும்போது டிஸ்னி வால்ஸ் அவங்க ஒன் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் சென்சார்லேருந்து எங்களுக்கு ரியாக்ஷன் வந்திருக்குன்னு. கடைசியில் மேட்ச்சில் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளாகு மேலே போவோம். அப்புறம் நம்மளோட தேசிய கீதம் பாடல் வரும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2 விஷயத்தையும் கட் பண்ணிருங்க, நேஷனல் ஆந்தம் கட் பண்ணுங்க, அப்புறம் இந்தியன் ஃப்ளாகை நீக்கிருங்க, இல்லைன்னா இந்த படத்தை பாஸ் பண்ண மாட்டோம்னாங்க. அப்போ நான் ஒரு செகண்ட்ல டிஸ்னிக்காரங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த படம் பாகிஸ்தானில் ரிலீஸ் ஆகக்கூடாது. அப்போ அவங்க என்ன அதாவது நான் 1 செகண்ட்ல யோசிக்கக்கூடிய அவசியமே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பிஸ்னஸில் பிரச்சனை வரும், நிறைய நஷ்டம் வரும் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, யாரு நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை எடுக்க சொல்றாங்களோ, யாரு நம்ம நேஷனல் ஆந்தத்தை எடுக்க சொல்றாங்களோ, அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பிஸ்னஸ்ல எனக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு அதிகமான பிஸ்னஸ் கிடைச்சிருக்குன்னா, நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கீங்கன்னா, அது சைனால இருந்து தான். இல்லை இந்தியாவில் தான் சம்பாரிச்சேன். நான் நிறைய சம்பாரிச்சது இந்தியாவில் தான். சைனால என்னோட ஒரு படம் ஓடிச்சு, 2 படம், தங்கல், சீக்ரெட் சூப்பர் ஸ்டார், அப்புறம் தங்கல். ஆனா நான் சம்பாரிச்சது இங்கே தான். ஆனா சைனால உங்களை பெரிய ஸ்டார்ன்னு தான் ஆமா. நினைக்கிறாங்க. அவங்க என்னோட படத்தை ரொம்ப விரும்புவாங்க. பட் நீங்க பார்க்கறதுக்கு சைனீஸ் மாதிரி இல்லையே. இப்போ மக்கள்லாம் கேட்டுக்கிறாங்க, டர்க்கி நமக்கு எதிரி, இவர் ஏன் அங்கே போனாருன்னு. அதே மாதிரி சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, இவர் சைனாவுக்கு போயிருக்காரு, இவர் ஏன் அங்கே போனாருன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? தங்கல் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சைனா கூட நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சைனா கூட நமக்கு நட்பு இருந்தது. அப்புறம் சைனீஸ் கவர்மெண்ட் உங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க, நேஷனல் ட்ரெஷர் ஆஃப் இந்தியான்னு. ஆமாம், அவங்க எனக்கு அவார்டு கொடுத்தாங்க, நேஷனல் ட்ரெஷர் ஆஃப் இந்தியா. ஆனால் நீங்கள் இதை யோசிங்க, அவங்க எனக்கு நேஷனல் ட்ரெஷர் ஆஃப் சைனான்னு கொடுக்கல, அவங்க எனக்கு நேஷனல் ட்ரெஷர் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒத்துக்கிறாங்க நான் இந்தியாவோட ட்ரெஷர்னு. ஆனால் சைனா தான் இப்போ நமக்கு எதிரி ஆயிட்டாங்க இல்லை? ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான். யாரெல்லாம் நமக்கு எதிராக நிற்கிறாங்களோ, நான் எப்பயுமே இந்தியா கூட தான் நிற்பேன், நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கூட தான் இருப்பேன், அப்புறம் நம்ம நாடு கூட தான் இருப்பேன். இன்னைக்கு பாருங்க, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இதை ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. பாருங்க, அவங்க நம்மளோட இன்னசென்ட் சிவிலியன்ஸை ஒரு டெரரிஸ்ட் ஆக்டால கொண்டிருக்காங்க. இது உலகம் பூரா புரிஞ்சுக்கணும். ஆரம்பிச்சது அவங்க தான், நம்மளோட இன்னசென்ட் மக்களை கொண்டிருக்காங்க. இதெல்லாம் என்னது? மனிதாபிமானத்து மேல் நடந்த தாக்குதல். அப்படி பண்றதுக்கு அவங்க வெக்கப்படணும். எந்த மதமும் இப்படி சொல்லாது, இன்னசென்ட் மக்களை கொல்ல சொல்லி. அப்புறம் டெரரிஸ்ட் அப்படி கொன்றதுனால அவங்க இஸ்லாமிக்குன்னு நினைக்கவே இல்லை, நான் அவங்கள முஸ்லீம்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இஸ்லாம்ல இதுதான் எழுதியிருக்கு, நம்மளால எந்த இன்னசென்ட் மக்களையும் கொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் பெண்கள் மீது கை நீட்டக்கூடாது, பசங்களை அடிக்கக்கூடாது. இது எல்லாமே எங்க மதத்துல இருக்கு, இஸ்லாம்ல இருக்கு. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அது மதத்துக்கு எதிரானது, அவங்க பண்றது தப்பு. மக்கள் யாராவது இப்ப கேள்வி கேட்கலாம்? சார், சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு. நம்மளோட இந்தியன் ஆர்மி பாகிஸ்தானோட தீவிரவாத கேம்பை பிளாஸ்ட் பண்ணாங்க. இந்த விஷயத்த நினைச்சா நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா எனக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரி உணர்ந்தீங்கங்கறது? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதே தான் நானும் ஃபீல் பண்ணேன். நான் நம்ம ராணுவத்தை நினைச்சு ரொம்ப கர்வப்பட்டேன், நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸை நினைச்சு ரொம்ப கர்வப்பட்டேன். அப்போ உங்களுக்கு இப்படி தோணும் இல்லையா, நீங்க பார்டருக்கு போய் அவங்க தைரியத்தை அங்க கைகுலுக்கி பாராட்டணும்னு? நான் போனேன். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கார்கில் போர் நடந்தப்போ நம்ம கார்கில் போர்ல ஜெயிச்சோம். அப்ப நான் ஒரே ஒருத்த மட்டும்தான்
எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க யாரும் போனாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆ, 1 நாள், 2 நாள், 3 நாள்னு 8 நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். நான் லேல லேண்ட் ஆனேன் சார். நான் லேல லேண்ட் ஆனேன். அப்புறம் அங்கிருந்து ஸ்ரீநகர் போற வரைக்கும் ரோட்ல ஒரு 8 டேஸ் நான் ரோட்ல தான் இருந்தேன். அங்க எல்லா ரெஜிமெண்ட்டையும் சந்திச்சேன். நான் ஆ, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸை சந்திச்சேன், ராஜ்புத் ரைஃபிள்ஸை பார்த்தேன், லடாக் ஸ்கவுட்ஸை பார்த்தேன். எத்தனை எல்லா ரெஜிமெண்ட்டோட பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. ஆனா எத்தனை ரெஜிமெண்ட் இருந்ததோ அந்த 8 நாள்ல நான் வெறும் சோல்ஜர்ஸை மட்டும்தான் சந்திச்சேன். அப்புறம் நான் அவங்க மன உறுதியை அதிகரிக்க போனேன். நீங்க எங்களுக்காக போர்ல ஜெயிச்சிருக்கீங்க, எங்களை காப்பாத்திருக்கீங்க, நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன், அப்புறம் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இதை நான் செஞ்சேன். நான் ஒருத்த மட்டும்தான். வேற யாராவது போனா எனக்கு தெரியல, சொல்லுங்க. உங்கள யாராவது இல்ல, தெரிஞ்சா? அங்க நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் அங்கேயும் திரும்பி வந்துட்டாங்க. நீங்க அங்க போனப்ப எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மத்தவங்க சொல்ல சொல்லுங்க, ஞாபகம் இருக்கு. நீங்க அங்க போய் எந்த ஆபீசர்ஸையும் சந்திக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் ரஜத் சார். ஆர்மி ஹை கமாண்ட் கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். நான் இந்த 8 நாளும் சோல்ஜர்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு. ஆப்வியஸ்லி அங்க ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஆனா நான் ஃபுல் டைம் அங்க சோல்ஜர்ஸ் கூட தான் இருக்கணும்னு. ஸோ அதுக்காக தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் சோல்ஜர்ஸ் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். அங்கே ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. அப்புறம் எனக்கு மனசில் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, இப்போ மறந்துட்டேன். கஜினி ஆயிட்டீங்களா சார்? கஜினி ஆயிட்டேன். சரி விடுங்க, எனக்கு இந்த விஷயம் மறுபடியும் ஞாபகம் வரும். சரி, 8 நாள் அங்க ஆமா, இருந்தீங்க. இருந்தேன். ஆனா நீங்க இந்த கார்கில இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சு சார். இது மிகப்பெரிய விஷயம் சார். நான் மிகப்பெரிய விஷயத்த சொல்ல போறேன் சார். நீங்களும் இதை ஒத்துக்குவீங்க. நான் அங்க போனது அவங்களோட மன உறுதியை அதிகப்படுத்த. 8 நாள் நான் அவங்க கூட இருக்கும்போது நான் அதை ரியலைஸ் பண்ணேன். நம்ம சோல்ஜர்ஸோட மன உறுதி அவங்களுக்கு நம்ம மன உறுதியை அதிகப்படுத்த தேவையே இல்லை. சரியா சொன்னீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டமான டெரெயின்ல இருக்காங்களோ, எவ்வளோ கஷ்டமான டெரெயின்ல வேலை இருக்கோ, அந்த கஷ்டமான டெரெயின்ல நம்மள டிஃபென்ஸ் பண்றாங்க. ஆனா அவங்களோட மன உறுதி எந்த அளவுக்கு அதிகமானதுன்னா அவங்க முகத்துல புன்னகை இருக்கு. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் சந்தோஷமாவும் இருந்தாங்க. ஸோ நான் அவங்களோட மொராலை பூஸ்ட் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அவங்க தான் என்னோட மொராலை பூஸ்ட் பண்ணாங்க. ஐ எம் ரைட் சார்? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏன்னா நாட்டுப்பற்றுன்றது நம்ம மனசை சார்ந்தது, மூளைய வச்சு இல்ல. அப்புறம் அப்புறம் உங்களோட ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்க மனசால தான் வருவாங்களே கண்டிப்பா, தவிர கண்டிப்பா மூளையால இல்ல. இதை விட நாட்டுப்பற்றுக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? ம். ஒரு மனுஷனுக்கு 140 கோடி மக்களோட மனசார கனெக்ஷன் இருக்கு. அப்புறம் நான் அங்க 8 நாள் இருந்தேன். எனக்கு எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா, நான் அவங்க கூட 8 நாள் இருந்தேன். 8 நாள் சாப்பிட்டேன், வாழ்க்கையை பத்தி கேட்டேன். ஒரு நாள் அவங்களோட பங்கர்ல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணப்போ 6ல இருந்து 8 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அப்ப நான் ராத்திரி பூரா அங்க பங்கர்ல பார்டர்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். வேற யாராவது போயிருப்பாங்களான்னு எனக்கு தோணல. இப்போ விஷயம் என்னன்னா, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரஜத் சார், அதனால தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் நான் இப்போ இதை சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நான் இப்படி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு. அது என்னோட நேச்சரே இல்லை. நான் என்னோட உலகத்துல இருப்பேன், நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருப்பேன், நான் வேற எதுவும் பேச மாட்டேன். ஆனா நீங்க இப்ப கேள்வி கேட்டதுனால நான் சொல்றேன். அப்புறம் நீங்க கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண தோணுச்சு. எனக்கும் இப்பதான் ஞாபகம் வருது. எனக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப பழக்கமான விஷயம். இல்ல, நீங்க ரொம்ப நல்லா கேள்வி கேட்குறீங்க. எனக்கும் உங்க ஷோ ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல அமீர் கான் மீது உள்ள குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் தொடரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமீர் கானோட முதல் ஒய்ஃப் பேரு ஆமா. ரீனா, 2வது ஒய்ஃப் பேரு கிரண், வரப்போற மனைவி பேரு கௌரி. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல நம்மோட விருந்தாளி சூப்பர் ஸ்டார் அமீர் கான்.
ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மதத்தை கேலி செய்வாரு. அமீர், எப்பெல்லாம் உங்க புது படம் ரிலீஸ் ஆகுதோ இல்ல ப்ரமோ வருதோ அப்பெல்லாம் இன்டர்நெட்ல சிவன் அவதாரம் எடுப்பாரு. மக்கள் அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணுவாங்க. பிகேவோட போட்டோவை போஸ்ட் பண்ணி, இங்க பாருங்க ஹிந்துஸை இவர் அவமானப்படுத்திட்டாரு, இந்து மதத்தை அவமானப்படுத்தினாரு, சிவனை பாத்ரூம்ல காட்டினாரு, சிவன் ஓடுற மாதிரி காட்டினாரு. பாருங்க, இது அவங்க சொல்றது நாங்க எந்த மதத்துக்கும் எதிரா இல்ல. அப்புறம் நாங்க எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். அப்புறம் மத நம்பிக்கை உள்ள மக்கள் அவங்களையும் நாங்க ரொம்ப ரொம்ப மதிக்கிறோம். அந்த படம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. யாரு மதத்தை தப்பா பயன்படுத்துறாங்களோ, அப்புறம் பொதுமக்களை முட்டாளாக்குறாங்களோ, அப்புறம் அவங்க கிட்ட காசு வாங்குவாங்க, வெவ்வேறு விஷயத்த செய்ய வைப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த படம். அப்புறம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பர்பஸ் இதுதான். தப்பு பண்றவங்க எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. இது மதத்துக்கு எதிரான படம் இல்ல. அப்ப ட்ரோல்ஸ் பிகே அந்த படத்தை தான் ரொம்ப என்ன பின்தொடர்ந்துட்டு அவமானப்படுத்திருக்காங்க. இருக்காங்க ரஜி சார், ஏதாவது பண்ணுங்க. அவனுக்கு பதில் ஆடியன்ஸ் கொடுப்பாங்க. நான் trolls-அ பத்தி ட்ரோல்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நான் மற்ற இண்டஸ்ட்ரியை பத்தி பேச மாட்டேன். ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை தேடி பாருங்க, இல்லனா நாடு பூரா தேடி பாருங்க. உங்களுக்கு எத்தனை பேர் கிடப்பாங்க. நான் செஞ்ச வேலையை பாருங்க. நான் எவ்வளோ சோஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நான் சத்யமேவ் ஜெயதே பண்ணேன், பாணி ஃபவுண்டேஷன் பண்ணேன். யார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒரு பேரை சொல்லுங்க, ஒரே ஒரு பேரை சொல்லுங்க. அப்புறம் இதை நான் 1 மாசமா பண்ணல, 2 மாசமா பண்ணல, 1 வருஷமா பண்ணல. ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் பண்ண எனக்கு 35 வருஷம் ஆச்சு. ஸோ என்னோட ஆடியன்ஸ், என்னோட ரியல் ஆடியன்ஸ், அவங்களுக்கு தெரியும் அமீர் யாருன்னு. அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாருங்க, ட்ரோல்ஸ்ல நீங்க லவ் ஜிஹாத் பண்றீங்க. கடவுளே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிகே படத்துல ஒரு பாகிஸ்தானி ஒரு இந்திய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க. ஆமா ஆமா. பாருங்க, முதல் விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, எப்போ மக்கள் 2 மதத்தை சேர்ந்தவங்க ஒன்று சேர்றாங்களோ, அவங்க மனசுல காதல் இருந்தா, கல்யாணம் பண்ணிக்க விரும்புனாங்கன்னா, அது எப்பயுமே லவ் ஜிகாத் ஆகாது. 2 மனசு ஒன்னா விரும்புனாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஒன்று சேரலாம். அப்புறம் இது மனிதாபிமானத்துக்கு சம்மந்தப்பட்டது. அப்புறம் இது எப்பயுமே லவ் ஜிகாத் ஆகாது. எப்போ 2 மனசு ஒன்னா சேருதோ, இது மனிதாபிமானத்துக்கான விஷயமாயிரும், மதத்துக்கு அப்பாற்பட்டுரும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். என்னோட தங்கச்சி நிக்கத் கல்யாணம் பண்ணிக்கிட்டது சந்தோஷ் ஹெக்டே கூட. அவர் ஹிந்து. இது நீங்க லவ் ஜிகாத்னு சொல்லுவீங்களா? என்னோட சின்ன தங்கச்சி ஃபரத், அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது ராஜு தத்தாவ. அவரு ஹிந்து, என் தங்கச்சி முஸ்லீம். இது நீங்க லவ் ஜிகாத்னு சொல்லுவீங்களா? என்னோட மக ஆயிரா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ அவ முப்பூரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. லவ் இஸ் த பிக்கஸ்ட் திங், ஹானர்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமீர் கானோட முதல் ஒய்ஃப் பேரு ஆமா, ஆமா. ரீனா, 2வது ஒய்ஃப் பேரு கிரண், வரப்போற மனைவி பேரு கௌரி. ஆனா இதெல்லாம் இந்து தெய்வங்களோட பேரு. ஆமா ஆனா உங்க பசங்களோட பேரு ஜுனைத் கான், ஹீரா கான், ஆசாத் கான். ஆமா. ஆக்சுவலா என்னோட பசங்களோட பேர் வச்சது நான் இல்ல, என்னோட மனைவிகள். இதுல நான் தலையிடவே இல்ல. நீங்களும் ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுல தலையிடவே முடியாது, உங்களுக்கே தெரியும். இங்க ஹஸ்பண்ட் பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒய்ஃப் தான் பசங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ ரீனா தான் முடிவு பண்ணா ஜுனைத் ஐரா நேம. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், ஐராக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அது சரஸ்வதி. ஈராவதி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஈரா. ஆனா ரீனா அதை ஐராவா ப்ரொனவுன்ஸ் பண்ண விரும்புறா. இதெல்லாம் ரீனாவோட முடிவு தான், நான் எதுவுமே தலையிடல இதுல. அவங்க இந்த பேர் தான் வைக்கணும்னு சொன்னாங்க. மேனகா காந்தியோட புத்தகம் இருக்கு, புக் ஆஃப் ஹிந்து நேம்ஸ். அதிலிருந்து தான் ஈரா ஐரா வந்தது. ஸோ ஐரா பேருன்றது சரஸ்வதியோட இன்னொரு பேரு. ஆசாத் கிரண் பேர் வச்சா. அவ எதுக்காக இந்த பேர் வச்சான்னா, நாங்க மௌலானா ஆசாதோட ஃபேமிலி. அப்புறம் அவரு நம்ம நாட்டுக்காகவும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காகவும் நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்காரு. நாட்டு மக்களோட சேர்ந்து அவரும் தோளோட தோள் கொடுத்து நேருஜி கூட, காந்திஜி கூட சேர்ந்து, பட்டேல் சாஹப் கூட சேர்ந்து
தோளுக்கு தோள் கொடுத்து அவரும் சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்திருக்காரு. ஸோ அது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ கிரண் என்ன சொன்னான்னா, ஆசாத் பேரு, அந்த பேரை நம்ம வைக்கலான்னா. ஆனா ஆசாத் முஸ்லீம் பேர் இல்ல. நீங்க சந்திரசேகர் ஆசாத் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு டைம்ல அவரும் ஃப்ரீடம் ஃபைட்டரா இருந்தவராம். ஆசாத்க்கு ரிலிஜனே இல்ல. இட் இஸ் a நியூட்ரல் நேம். அப்புறம் இந்த பேரெல்லாம் நான் வைக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் உள்ள மக்களை நாம இஸ்லாமிக் புரோஜனின்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கச்சி கல்யாணத்தை ஒரு இந்துவோட பண்ணி வச்சிடலாம், மகனோட கல்யாணத்தை மகளோட கல்யாணத்தை இந்துவோட பண்ணி வச்சிடலாம். இப்போ விஷயம் என்னன்னா, 2 தரப்போட ட்ரோல்ஸும் என்ன அட்டாக் பண்ணுது. அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க. 2 பேருக்குமே நான் தப்புன்னு தோணுது. எப்போ 2 தரப்பு ட்ரோல்ஸுக்கும் நான் தப்புன்னு தோணுதோ, அப்ப நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நாம பண்றது சரிதான். இப்போ முஸ்லீம் சப்போர்ட்டிங் ஆமா. ட்ரோல்ஸ் அதுல என்ன சொல்றாங்கன்னா, இவர் கஜினி வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் இவர் முஸ்லீம்ங்கிறதையே மறந்துட்டாரு. இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் முஸ்லீம் தான். அப்புறம் நான் முஸ்லீமா இருக்கிறத நினைச்சு ரொம்ப கர்வப்படுறேன். நான் இந்தியனா இருக்கிறத நினைச்சு கர்வப்படுறேன். இந்த 2 விஷயங்களும் அது இடத்துல சரி. நீங்க சத்தியமே விஜயத்தை பண்ண ஆமா. மாதிரி அதுல ஹிந்துஸோட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன நடக்குது ஏது அப்படின்னு அதை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கீங்க. முஸ்லிம்ஸை பத்தி நீங்க பேசவே இல்லை. இல்ல. ஆனா அதுல நிறைய பணம் சம்பாதிச்சீங்க. இல்ல, நான் இதுல காசு சம்பாதிக்கல, காசை விட்டேன். ஏன்னா இப்ப நான் இதை சொல்றது நல்லா இல்ல. ஆனா இப்போ நீங்க இதை கேட்டதுனால தான் சொல்றேன். நான் அந்த ஷோவை பண்றதுக்காக எத்தனை ஆட்ஸ் இருக்கோ அவங்கள எலிமினேட் பண்ணேன், டெர்மினேட் பண்ணேன். ஆனா அது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஏன்னா என்னை வளர்த்த விதம் அந்த மாதிரி. ஏன்னா எங்க அம்மா வளர்த்தது அப்படி. இது ஒரு பெரிய அமௌண்ட். அதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த அமௌண்ட் எனக்கு அந்த ஷோல வேலை பார்க்கறதுக்கு கிடைச்சதோ அதை விட ஒரு 7-8 மடங்கு அதிகமான அமௌண்ட் அதை நான் இழந்திருக்கேன். நான் இதை சும்மா சொல்லல. அப்புறம் என்னை சுத்தி உள்ள டீம் அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. நீங்க ஏன் இதில் நஷ்டப்படுறீங்கன்னு. நீங்க ஒரு பக்கம் படம் பண்ண மாட்டேன்றீங்க, இன்னொரு பக்கம் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் கேம் ஷோ கிடையாது. நீங்க சோசியல் மெசேஜ் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் நீங்க காசை இழந்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் உங்க பணத்தை. ஸோ நீங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வேற விஷயம். இப்போ விஷயத்துக்கு வரேன் நான். ஷோல நாங்க சமூகத்தோட விஷயத்த வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணோம். நாங்களே அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். ஏன்னா நம்மளோட சமூகத்துல நம்ம என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றோம்னு. நீங்க ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இல்ல 2 தரப்பு மக்களும் நம்ம எல்லாருமே ஒரே நாட்டில் தான் இருக்கோம். நம்ம எல்லாம் ஒரே சமூகத்துல இருக்கோம். ஸோ எந்த விஷயங்கள் சமூகத்துல பிரச்சனையை உண்டாக்குதோ அது ஹிந்துஸ்க்கும் உண்டாக்கும், முஸ்லீமுக்கும் உண்டாக்கும். சிக்கா இருந்தாலும் சரி, இஷாயா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஷோல இன்னும் சொல்லணும்னா நிறைய டாபிக்ஸ் இருந்தது. ஐ திங்க் அதில் விமன்ஸ் இஷ்யூவை பற்றி நிறைய டாபிக் இருந்தது. ஸோ 2 மதங்களோட சேர்ந்த விமன்ஸுக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருந்தது. ஸோ நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஷோவில் மதத்துக்கு எதிராக எதுவுமே கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரு எப்பேற்பட்ட மனுஷன். இப்போ திடீர்னு எனக்கு இந்த மாதிரி இன்னொரு விஷயம் மாறிட்டாரே ஞாபகம் இப்படி. வந்திருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரி நீங்கள் அந்த படம் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல என்ன மதம் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அந்த மாதிரி எதுவும் இல்ல. கதைகளை உருவாக்குவோம். அப்புறம் நாங்க சமூகத்தோட டாபிக்ஸை உருவாக்குவோம். நான் கதையில சொல்றேன். ஆக்சுவலி பெரும்பாலும் எல்லா ஃபிலிம்ஸும் அந்த மாதிரி இருக்காது. பெரும்பாலும் என்னோட படங்கள் சோசியல் தாட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? என்னாலையும் சிங்கிங் அண்ட் டான்சிங் பண்ண முடியும். என்னோட படத்துலயும் ஐட்டம் பாட்டு இருக்கலாம். என்னாலையும் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ண முடியும் நல்லாவே. யாராவது தடுத்தாங்களா? என்னோட டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் என்ன படம் பண்ண நினைச்சாலும் பண்ணலாம். இருந்தாலும் நான் ஏன் சமூகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஃபிலிமை சூஸ் பண்றேன்? ஏன்னா எனக்கு சமூகத்து மேலேயும் நம்ம நாட்டு மேலேயும் ரொம்ப பெரிய அன்பு இருக்கு. அப்புறம் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பெட்டரா மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் தாரே ஜமீன் பர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் தாரே ஜமீன் பர் எடுக்கும்போது மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எதுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறீங்க? லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்லைக், இதை ஏன் எடுக்கிறீங்க? அப்புறம் நீங்க படத்துக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் வரீங்க. அதனால இந்த படம் உங்களுக்கு ஃப்ளாப் தான் ஆக போகுது, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அந்த படம் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்க யோசிச்சு பாருங்க.
நம்ம நாட்டுல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க இன்னும் கூட சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சனையில இருக்காங்க. அவங்களுக்கு திட்டு விழும், அடிப்பாங்க, அவங்கள அவமானப்படுத்துவாங்க. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். நம்ம பசங்களுக்கு சம்மந்தப்பட்டமான படம், அப்பா அம்மாவுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி. ஸோ அப்பா அம்மாவும் பார்க்கணும். ஏன் பசங்களுக்கு பிரச்சனை, அவங்கள எதுக்கு நம்ம திட்டணும்? நம்மளோட உதவி தான் அவங்களுக்கு அவசியம். ஸோ என்னால முடிஞ்சது நான் நாட்டுக்காக செய்றேன். உங்களுக்கு புரியுதா? ஜாவேத் அக்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படத்துக்கு ஃப்ளாப் ஆகிற விஷயங்கள் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே இவர் தான் படத்தில் வைப்பார் அப்படின்னு. ஆனால் அதுக்கு அப்புறமாவும் அந்த படங்கள் சூப்பர் ஹிட் ஆகிடும். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஜாவித் சார் லகான் அப்போ எனக்கு எவ்வளவோ சொன்னாரு, எடுக்காதீங்க, இது சக்சஸ் ஆகாதுன்னு. அப்புறம் அவரு இத பத்தி என்கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசினாரு, புரிய வச்சாரு, இந்த படத்தை எடுக்காதீங்கன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு லகான் படம் ரொம்ப பிடிக்கும். அத நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் எடுத்துட்டோம். ஆனா பாருங்க, இது ஜாவித் சாரோட பெருந்தன்மை. அவர் இந்த விஷயத்த பப்ளிக்கா சொல்லுவாரு. நான் அமீர்ட்ட சொன்னேன், எடுக்க வேண்டான்னு சொன்னேன். ஆனா எடுத்தாரு. இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு. ஸோ ஆமா, ஒரு தடவை இப்படி நடந்திருக்கு. இல்லை, ஒரு தடவை அப்படியா? பல தடவை இப்படி நடந்திருக்கு. இப்போ மக்கள்கிட்ட இந்த ஒரு கேள்வி கேளுங்க. யாராவது என்னோட கேள்வி என்னன்னா, சோசியல் மீடியால சில பேரு பாய்காட் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட நாட்டு மக்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். ட்ரோல்ஸ் முயற்சி பண்ணுவாங்க, அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட மக்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் நல்ல விஷயம் என்னன்னா, அது பிகேவா இருந்தாலும் சரி, தங்கலா இருந்தாலும் சரி, எத்தனையோ தடவை ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க படங்கள் ஹிட் ஆமா, ஆகிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா என்னோட ஆடியன்ஸுக்கு என்னை பத்தி முழுமையா தெரியும். அப்புறம் ஆடியன்ஸ் கூட ஒரு ஆழமான உறவு இருக்கு. அப்புறம் இந்த உறவு வெறும் படங்களால மட்டும் கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறத பொறுத்து. ஆமா, என்னால தப்பு நடந்திருக்கு. யார் தப்பு பண்ணல? நான் கூட தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா தப்புல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாத்தீங்கன்னா சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்க தப்புகளை பத்தி பேசுவோம். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் இவர் செஞ்ச தவறு என்ன, தப்பு என்ன, எல்லாத்தையும் நாம பார்ப்போம். என் மேல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப கோவம் வந்தது. என் மேல எனக்கே கோவம் வந்தது. நான் எப்படி இப்படி செஞ்சேன், என்னால எப்படி பண்ண முடிச்சதுன்னு. ஸோ அந்த நேரத்தில் நான் முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் எந்த படங்களும் பண்ணக்கூடாதுன்னு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் அமீர் கான். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல சூப்பர் ஸ்டார் அமீர் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் எல்லார் கூடயும் சண்டை போடுவாரு. இப்பெல்லாம் உங்க சண்டைகளை பற்றிய நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு. கிரண் ராவ் கூட நீங்க சண்டை போட்டீங்க, ரொம்ப நாளா பேசக்கூட இல்லை. ஆமா ஆமா, ஆக்சுவலி அது சண்டைக்கான விஷயம் இல்லை. நான் சண்டை போடுறது ரொம்ப கம்மி. எனக்கு சண்டை போடுறதுக்கான நேச்சர் கிடையாது. யாராவது என்னை ஹர்ட் பண்ணாங்களோ, யாராவது என் மனசை உடைச்சாலோ இல்லை ஹர்ட் பண்ணாலோ, அப்போ நான் டோட்டலா சைலண்ட் ஆயிடுவேன். எப்படின்னா, ஒரு ஸ்டீல் சோறு என்னை சுற்றி 4 பக்கமும் சூழ்ந்த மாதிரி. அதுக்கப்புறம் யார் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்க கூட நான் பேசவும் மாட்டேன், அவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், அவங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன். என்னை நான் ஐசோலேட் பண்ணிக்குவேன். அப்போ எனக்கு எந்த அளவுக்கு வலிக்கும்னா, எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவன்னா, நான் அவங்க பேசுறத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். நான் டோட்டலாக கட் ஆஃப் ஆயிடுவேன். அப்புறம் இது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் இது தப்பான விஷயம். அதை நானும் ஒத்துக்கிறேன். பாருங்க, மனுஷங்களால தப்பு நடக்கும். உங்களை யாராவது காயப்படுத்தினாங்கன்னா அவங்கள நீங்கள் மன்னிச்சிருங்க. மன்னிப்பை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஆனால் உங்களோட அடுத்த குற்றச்சாட்டு வரதுக்குள்ள ரஜத் சார் ரொம்ப அட்டாக்கிங் மோட்ல இருப்பாரு. அவர் விடவே மாட்டாரு. டக் 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 எல்லா சைட்ல இருந்தோம். ஸோ இந்த விஷயம் உண்மைதான். நான் இதை சொல்லுவேன், இன்மெச்சூர்டுன்னு தான் சொல்லுவேன். இது குழந்தைத்தனம். என் ஃப்ரெண்டு கூட ஒரு சண்டை நடந்ததுனால நான் அவங்க கூட 7 வருஷம் பேசாம இருந்திருக்கேன். அவங்க ஒரு நடிகை, அவங்க பேரு ஜூஹி சாவ்லா கூட நீங்க 7 வருஷம் ஆமா, பேசாம நான் ஜூஹி இருந்திருக்கீங்க. கூட 7 வருஷம் பேசாம இருந்திருக்கேன். இது குழந்தைத்தனம், இது ஈகோ. இதுல ஈகோ வந்துரும். நான் தான் கரெக்ட், அவ தப்பு பண்ணா நான் அவகிட்ட பேச மாட்டேன்னு. தப்பு.
ஸோ இந்த தப்பு எனக்குள்ள இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் நான் தெரப்பி கூட ஆரம்பிச்சேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது. ஸ்ட்ரிக்டா, ஜட்ஜ்மெண்டலா, அன்ஃபர்கிவிங், ஒருத்தரை மன்னிக்காம இருக்கக்கூடாது. இதெல்லாம் தப்பு. அப்புறம் இதெல்லாம் எனக்கு மெதுவா புரிய ஆரம்பிச்சது. நான் ஒரு இன்டர்வியூல கேள்விப்பட்டேன் நீங்க ரொம்ப டீப்பா தூங்குவீங்கன்னு. அப்புறம் நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்களை எழுப்புறது ரொம்ப கஷ்டமான கரெக்டா வேலையாமே சொன்னீங்க. சார்? அதை பத்தி ஷேர் பண்ணுங்க இது சார். முழுக்க உண்மைதான். என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் கும்பகர்ணன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு தடவை தூங்கிட்டேன்னா என்ன எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இதுவும் உண்மைதான். என்னால பல மணி நேரம் தூங்காம வேலையும் பார்க்க முடியும். ஆனா நான் ஒரு தடவை தூங்கிட்டேன்னா என்ன எழுப்பவே முடியாது. நான் பெட்ல தூங்கும்போது பக்கத்துல உள்ள டேபிள்ல அதுல ஒரு வாட்டர் ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க. மேக்கப்ல வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். அது பெர்மனண்டா என்னோட சைட்ல தான் இருக்கும். ஏன்னா நான் காலையில ஏர்லி நானா முழிக்க மாட்டேன். என்னோட அலாரம் கேட்காது. நான் தூக்கத்துல பொய் சொல்லுவேன். என்னை எழுப்பும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு வேலை இருக்கு, 6 மணிக்கு ஷூட்டிங் இருக்கு. அப்புறம் நான் தூக்கத்துல இப்படி சொல்லுவேன், இல்ல அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி 3-4 டைம்ஸ் நடந்திருக்கு. நான் ரீனாக்கு என்னோட ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, என்னை தூங்க விடுன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை எஸ்ஜி கூட நடந்திருக்கு. யாஷ் சோப்ரா நம்பர் 1 டைரக்டர். அவர் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் வேலை செய்கிறேன், பரம்பரா. எஸ் சார் என்ன சொன்னார்னா, நாளைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன். ஷூட்டிங் 2-3 மாதம் கழிச்சு தான், லுக்குக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், லுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நாளைக்கு 11 o'clock வந்துருங்க, நம்ம ஃபோட்டோ ஷூட் வச்சுக்கலான்னு. நான் சொன்னேன், இல்லை நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்குது. ஸோ 11 o'clock வர முடியாது, நான் மார்னிங் 7 மணிக்கு வரேன்னு. அதுக்கு இது ரொம்ப ஏர்லி, ஃபோட்டோ செஷன் சீக்கிரம் வந்து முடிச்சிருவியான்னு கேட்டார். இல்லை நான் முடிச்சிருவேன்னு சொன்னேன். ஸோ 7 to 9 2 hours உங்களுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன். அப்புறம் 9 o'clock ஷூட்டிங்க்கு 9 o'clock கிளம்புனா அங்கே 10 o'clock போயிடுவேன். ஸோ 1 hour லேட்டாக போகிறேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு மன்சூர் ஷூட்டிங் இருந்தது. என்னோட பிரதர், அவர்கிட்ட நான் 1 hour பர்மிஷன் வாங்கினேன். பிரதர் எனக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்கு, நீ கொஞ்சம் சமாளிச்சுக்க. அவர் பரவாயில்லன்னு சொல்லிட்டார். நெக்ஸ்ட் டே நான் முழிக்கும் போது 11:30. அப்போ எனக்கு எந்த அளவு கோவம் வந்ததுன்னா, என்னோட அசிஸ்டண்ட்டை நான் ரொம்ப நல்லா திட்டி விட்டுட்டேன். நீ இவ்வளோ கேடு கட்டவனாடா, 11:30 ஆயிருச்சு, 7 மணிக்கு போகணும், அதுவும் எஸ் சோப்ராவோட ஷூட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட வேலை பார்க்க போறேன், அவர் என்ன நினைப்பாரு? அதுக்கப்புறம் என்னோட பிரதர் மன்சூரோட ஷூட்டு வேற இருக்கு. அப்போ அங்கே 10 மணிக்கு போகணும், நீங்க என்ன 11:30க்கு எழுப்பி விடுறீங்க. அப்போ ரீனா ஷட் அப்னு சொன்னா. ரீனா என்ன திட்டினா. நான் ஷாக் ஆகி என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ரீனா சொன்னா, நாங்கள் உங்களை 5 மணிக்கு எழுப்பி விட்டோம், நீங்கள் எழுப்ப சொன்ன டைமில். நாங்கள் எழுப்பினப்ப நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இல்லை ஃபோட்டோஷூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு. நான் எப்போ அப்படி சொன்னேன்? இப்போ நான் டோட்டலாக ஷாக் ஆயிட்டேன். அட, நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னால எப்படி சொல்ல முடியும்? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை எழுப்புனப்ப சொன்னீங்க நீங்க. அது எப்படி என்னால தூங்கிக்கிட்டு இருக்கப்ப போய் சொல்ல முடியும்? அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க போய் தான் சொன்னீங்க, நீங்க கேன்சல்னு சொன்னதால தான் எழுப்பலன்னு. அப்புறம் நீங்க இதுவும் சொன்னீங்க, ஷூட்டிங்கும் கேன்சல், நான் நாள் பூரா தூங்கணும்னு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்படின்னா நான் தூக்கத்துலேயும் போய் சொல்லுவேன். அதாவது நான் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது 1 or 2 டைம் சொல்லுவேன், ஆனால் தூக்கத்தில் கண்டிப்பாக சொல்லிடுவேன். உங்களுக்கு தங்கல் ஆஃபர் வந்தப்போ, தங்கல் கதையை உங்களுக்கு சொன்னப்போ, நீங்க ஒரு வயசான கேரக்டர், வயசான ஒரு குண்டா வெள்ள முடி. அப்ப நீங்க சொன்னீங்களா, இந்த மாதிரி சல்மானும் ஷாருக்கும் என்னோட கரியரை கெடுக்கவே இப்படி ஒரு கதையை எனக்காக அமைச்சிருக்காங்க? நீங்க சரியா சொன்னீங்க. நான் தமாஷ்க்கு தான் சொன்னேன். அப்புறம் இது தமாஷ் தான். நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன். டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட யார் இந்த கதையை அனுப்புனதுன்னு கேட்டேன். நான் அப்போ தூம் 3 அப்பதான் முடிச்சேன். பிகே ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் நிதேஷ் சார்கிட்ட சொன்னேன், நிதேஷ் சார், மக்கள் என்னன்னா தப்பான கருத்தில் இருக்காங்க, எனக்கு 30-35 இயர்ஸ் தான் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்னோட உண்மையான வயசு தெரியாது. அப்புறம் நீங்கள் எடுக்கிற படம் ஒருவேளை இதை பண்ணால் அவங்களுக்கு என்னோட உண்மையான வயசு தெரியும். இவருக்கு 55 வயசு, வயசானவருன்னு தெரியும், 4 பசங்களுக்கு அப்பா. இதுதான் ஃபிலிமுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ். ஸோ இதுக்காக தான் நான் உங்ககிட்ட தமாசா சொன்னேன். சல்மான், ஷாருக்கான் உங்களை அனுப்புனாங்களா, தங்கல்ல இவர் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிடலான்னு, ரொம்ப நாளாக ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு. ஸோ இது ஒரு ஜோக்.
உங்களுக்கு உண்மையாவே அப்படி தோணலையா? அதாவது இந்த கேரக்டர் நம்ம பண்ணோம்னா படத்துல எப்படி நம்மள எல்லாரும் வயசானவங்களா, கிழவனா, ஆமா 4 ஆமா பொண்ணுக்கு குண்டா அப்பனா இருப்பேன். பார்த்தாங்கன்னா இதெல்லாம் நம்ம இதை பாதிக்கும், லுக்ஸை, கரியரை, ஹீரோ இமேஜ்க்கு பாதிப்பு ஏற்படும்னு ஆமா தோணலையா? எனக்கும் இந்த பயம் இருந்தது. அதனால தான் நான் நிதேஷ் சார்கிட்ட சொன்னேன். ஒரு வேலை ஒன்று பண்ணலாம்ப்பா. அவர் ரொம்ப குண்டாயிட்டாரு, வயசாயிருச்சு. ஒருவேளை என்னோட ஸ்டார்டம்ல ஒரு பாதிப்பு ஏற்படலாம். இதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஸோ நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், இந்த படத்தை நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு பண்ணுங்க, இல்ல 7 வருஷம் கழிச்சு பண்ணுங்க. அவரும் சரி அப்படின்னு சொன்னாரு. நான் வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க தான் இந்த படத்தை பண்ணணும்னு விரும்பினாரு. ஆனா விஷயம் என்னன்னா ரஜித் சார், ஒரு கதை என் மனசை தொட்டுருச்சுன்னா அது என் ரத்தத்துல கலந்துரும். அப்புறம் அது எவ்வளோ நல்ல கதைன்னா அது ரொம்ப நல்ல தீமுள்ள கதை. நம்ம பொண்ணுங்களை பத்தி சொல்றோம். நம்ம நாட்டில் உள்ள பொண்ணுங்க, பெண் பிள்ளைகள், அவங்கள நம்ம குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. அவங்களுக்கும் நம்ம ஆம்பளை பசங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை அவங்களுக்கும் கொடுக்கணும்னு. ஸோ அந்த மெசேஜ் எவ்வளோ நல்ல மெசேஜ்னா, அந்த கதை எவ்வளோ நல்ல கதைன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ என்னோட கேரியர் முடிஞ்சு போனாலும் எனக்கு பயம் இருந்தது. பயம் இல்லைன்னு சொல்லலை. அது எனக்கு இந்த படம் பண்ணியே ஆகணும்னு மனசுல உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் அந்த கதைக்கு ஃபேன் ஆகிட்டேன். அது என்னோட ரத்தத்துல, நான் தான் சொன்னேன்ல அது என்னோட ரத்தத்துல ஊறிடுச்சுன்னு. இந்த படத்தை பண்ணியே ஆகணும்னு. அப்புறம் நான் நிதிஷ்ஜியை கூப்பிட்டு சொன்னேன். உடனே இந்த படம் பண்ண 5-7 வருஷம்லாம் வேணாம், உடனே பண்ணலான்னு சொன்னேன். பட் நீங்க ஒரு ரோலுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அது தயாராகணும்னா உடனே நீங்க இது கூட அசுதோஷ் ஆமா, ஆமா. கவாரிக்கர் அவரு உங்ககிட்ட காலைல ஷேவ் பண்ணிட்டு வர சொல்லுவாராம். ஆ. ஆனா நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஆமா, அந்த விஷயத்துல எங்களுக்கு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்தது. நீங்களே சொல்லுங்க, அந்த படத்துல நாங்க தண்ணி இல்லைன்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த ஆளு தினமும் காலையில ஷேவ் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ நான் அசோக்கிட்ட சொன்னேன், அசோக் பப்ளிக் என்ன நினைப்பாங்க? இல்ல பப்ளிக்கை விட்டுருங்க, நம்ம கிராமத்துக்காரங்க என்ன நினைப்பாங்க? காலையிலேயே பார்ப்பாங்க, புவன் நீ ஷேவ் பண்ற அளவுக்கு உனக்கு தண்ணி எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு. அது எங்க கிடைக்குதுன்னு எங்களுக்கும் சொல்லுப்பா. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இது லாஜிக்கே இல்லைன்னு. அதுக்கு அசோக் என்ன சொன்னார்னா, நான் லாஜிக்கே பார்க்கல, எனக்கு நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் யோசிக்கல, அதனால நீங்க இப்படியே பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ நான் டைரக்டர் சொல்றத பண்றேன். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா படம் பார்த்துட்டு யாருமே இந்த விஷயத்தை பத்தி பேசல. நீங்க திரும்பவும் ஷேவ் பண்ணிட்டு வரீங்க, அங்க தண்ணி இல்ல, இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லை. ஸோ ஆக்சுவலி ஆஷுக் கரெக்ட், நான் தான் தப்பு. நீங்க லாஜிக்கலா பாக்குறீங்க, லாஜிக்கலை விட்டுருங்க, நான் என்ன விரும்புறேனோ அதுதான் சரி அப்படின்னு சொன்னார். அதுலயும் நான் கொஞ்சம் சீட்டிங் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் காலையில ஷேவ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் கொஞ்சம் பிரைட்டா தெரிவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ராத்திரியிலேயே ஷேவ் பண்ணிடுவேன். ஏன்னா மறுநாள் விடியறதுக்குள்ள 12 மணி நேரம் கடந்து போயிடும். ஸோ கொஞ்சமாவது அது ரொம்ப கிளியரா இருக்காது. ஸோ நான் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நீங்க பார்க்க நல்லா இருக்கணும்னு இல்ல, நினைக்கல? நான் என்னோட கேரக்டர் தெரியணும்னு ஆசைப்படுவேன். என்னோட கதைக்கு தெரிகிற கேரக்டரா தெரியணும். ஆஸ் எ கிரியேட்டிவ் பர்சன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவர் ஆளே மாறிட்டாருன்னு சொன்னால், போன ஃபிலிமில் எப்படி இருந்தார், இந்த ஃபிலிமில் எப்படி இருக்காரு, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்காருன்னு சொல்லணும். 3 Idiotsல டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு, பிகேல டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. உங்களுக்கு ஒன்று தோணணும், இந்த ஆள் ஏன் எப்படி இருக்காரு, என்ன மேஜிக், இவரால் எப்படி பண்ண முடியுது, இதை தான் நான் விரும்புகிறேன். ஸோ என்னோட முயற்சி எப்பயுமே இதுவாக தான் இருக்கும். அந்த கேரக்டரில் மொத்தமாக தொலைஞ்சிடணும், ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கணும். அமீர் கான் அந்த கேரக்டரில் தெரியவே கூடாது. அது அமீர் கான் கிடையாது, கேரக்டர், அவ்வளோதான். நீங்க உங்க அப்பியரன்ஸ் எப்படி எல்லாம் மாத்திருக்கீங்கன்றதுக்கு எங்கிட்ட சில போட்டோஸ் ஓ. இருக்கு. நீங்க இந்த விஷயத்த சொன்னதுனால நான் மக்களுக்கு தாராளமா இதெல்லாம் காட்டுங்க. காட்டியாகணும். இவர் எந்தெந்த கேரக்டர்ல எப்படி இருந்தாரு? ஆமா, இது ரங்கீலா. இது இது மங்கள் பாண்டே, இது தில் சாக்தா ஹை, ரஜினி, 3 Idiots, த தூம் 3, பிகே, தங்கல், அது லால் சிங் சட்டா, அது தாரே ஜமீன் பர், இது லகான், தலாஷ், அப்புறம் ஃபனா, இது டெல்லி பெல்லியில் லாஸ்ட்டாக வர சாங்கில் தானே இருக்கிறது.
ஃபோட்டோஸ் எல்லாம் ஒண்ணா பார்க்கும்போது தான் தெரியுது நீங்க உங்களை எந்த அளவுக்கு மாத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு, அதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்க தெரியுது. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிருக்கலாம். இதுல பெருசா எதுவும் கெட்டப்ஸ் இல்ல. நான் விக் போட்ட மாதிரி இல்ல ஃபேஸ்ல ஏதாவது பண்ண மாதிரி நான் நானா இருக்கணும்னு விரும்புறேன். ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம். அந்த இல்ல, அந்த மாற்றங்கிறது மாற்றங்கிறது உள்ளுக்குள்ள இருந்து வரணும். நம்ம உள்ள மாறிட்டோம்னா வெளியவும் மாற முடியும். ஆனா பொதுவா ஸ்டார்ஸ் எல்லாருமே அவங்க லுக்ஸ் மாறிடக்கூடாதுன்னு தான் ஆமா, விரும்புவாங்க. ஸ்டார்ஸ் எல்லாம் இதை தான் விரும்புவாங்க. அப்புறம் இது நல்ல விஷயமும் கூட. ஏன்னா ஆடியன்ஸும் இதை தான் விரும்புவாங்க. நம்மளோட ஸ்டார் அழகா இருக்கணும், அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும், நம்ம ஹீரோயின்ஸும் அழகா இருக்கணும். எனக்கும் நல்லா இருக்கும். நான் அமித்ஜியை பார்ப்பேன், வினோத் கண்ணாவை பார்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். வினோத் சாரை பார்ப்பேன், எப்படி நடக்கிறாரு பாரு, என்ன ஸ்டைலா இருக்காரு. தட் சார், இவங்க எல்லாரும் ஹீரோஸ். ஸோ ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்னோட கிரியேட்டிவிட்டி விஷயத்துல இது எல்லாத்தையும் நான் மறந்து போயிடுவேன். நானும் நல்லா தெரியணும் ரஜத் சார். ஆனா விஷயம் என்னன்னா அந்த ரோல்ல நான் ஒரு நல்ல கேரக்டரா தான் தெரியணும். ஸோ அப்புறம் அதை தவிர என்னோட கவனம் வேற எதுலேயும் இருக்காது. ஆ, என்னோட ஹேர் ஸ்டைலில், துணியில் என்னோட கவனம் வேற எதுலேயுமே இருக்காது. ம், எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஸ்டார்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு தடவை போட்டாங்கன்னா இன்னொரு தடவை போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு டைம் போட்டால் இன்னொரு டைம் போட மாட்டாங்க. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணால் மறுபடியும் அதை யூஸ் பண்ணக்கூடாதா என்ன? இது ரொம்ப நல்ல ஷர்ட், இதை யூஸ் பண்ணக்கூடாதா? இதை மறுபடியும் போடக்கூடாதா? இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். என் மனசுக்கு பிடிச்சதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அது நல்லா இருந்தால் நான் போடுவேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்கிட்ட 20-25 வருஷம் பழைய துணியெல்லாம் இருக்கு. அப்புறம் அது கூட எனக்கு ஒரு விருப்பம், கனெக்ஷன் இருக்கு. நான் இன்னைக்கும் அதே தான் போடுவேன். அங்கங்கே கிழிஞ்சிருக்கும், நீங்கள் ஃபோட்டோஸில் கூட பார்த்துருக்கலாம். என்னோட சில டிஷர்ட்ஸ் இங்கேயும் கிழிஞ்சிருக்கும். நான் அதை ஸ்டிச்லாம் பண்ணிட்டு இருப்பேன், மறுபடியும் யூஸ் பண்ணுவேன் அதை. ஆனால் நான் அதை விட மாட்டேன், என் கூடவே எப்பயுமே வச்சிட்டு இருப்பேன். இதுவும் உண்மைதானே? நீங்க ஒரு நாள் நான் வந்து படங்களே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு நேரம் வந்தது. விஷயம் என்னன்னா, நான் என்னோட 18 வயசுலேருந்து ஃபிலிமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். நான் வேலைய ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் கழித்து நான் ஒரு ஆக்டர் ஆனேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, என்னோட 18 வயசுலேருந்து என்னோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, ஃபிலிமில் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அந்த பயணத்தில் எந்த அளவு தொலைஞ்சு போயிட்டேன்னா, இந்த பைத்தியத்தில், இந்த மேஜிக்கில், இந்த ஆர்வத்தில், கிரியேட்டிவிட்டின்ற போதையில், அதாவது எத்தனை வருஷம் கடந்து போயிருச்சு. எனக்கு 56 வயசாச்சு. அப்புறம் இப்போ கோவிடால நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், என்னோட வாழ்க்கை எப்படி கடந்து போச்சுன்னு. அப்புறம் இது கோவிடால தான் நடந்தது. கோவிட் வரலன்னா நான் என்னோட வாழ்க்கையை வேகமாக தான் ஓடிட்டு இருந்திருப்பேன். கோவிடால நான் வலுக்கட்டாயமாக வீட்டில் உட்கார வேண்டியதாயிருச்சு. அப்புறம் நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அமீர், உனக்கு ஃபேமிலி இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. இவங்கள நான் இத்தனை வருஷமா எப்படி இவங்களுக்கு நான் நேரமே கொடுக்கவே இல்லை. அப்புறம் நான் அவங்களுக்கு டைம் கொடுத்தாலும், அவங்க கூட இருந்தாலும், என்னோட கவனம் எல்லாம் வேற எங்கேயோ. ஸோ இந்த விஷயத்த நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 1 நாள், 2 நாள், 3 நாள் எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு ராஜ் சார். அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. நான் என்னோட பசங்க கூட பண்ணது சரியில்லை, நான் என் ஃபேமிலி கூட பண்ணது சரியில்லை, நான் இந்த இந்த போதையில் இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்போ என் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, ரொம்ப கோவம் வந்தது. ஏன்னா அந்த நேரம் திரும்ப திரும்பி வராது. அதுக்குள்ளே என்னோட பசங்க வளர்ந்துட்டாங்க. ஆயிரா, ஜுனைத். ஆயிராக்கு 23 வயசு, அப்புறம் ஜுனைத்க்கு 28 வயசாச்சு. இது நடந்து 4 வருஷம் ஆச்சு. இது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா, நான் வேலையோட போதையில், கிரியேட்டிவிட்டி தர போதையில். ஸோ எனக்கு அப்போ தெரியாது ஆயிராக்கு 4 வயசு இல்லை 5-6 வயசான்னு. அவளோட மனசில் என்ன சிந்தனை இருந்தது, அவளுக்கு எது பிடிக்கும், அவளோட கனவு என்ன, அவளோட பயம் என்ன, அவளோட இன்செக்யூரிட்டிஸ் என்ன, அவளோட கனவு என்ன, எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் கவனம் செலுத்தல. என்னோட டைரக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க கூட நான் நேரத்தை செலவு பண்ணேன். அவங்களோட அசிதோஸோட கனவு என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அசிதோஸோட இன்செக்யூரிட்டி என்னன்னு எனக்கு தெரியும்.
ஆனா என்னோட பசங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. என் மேல எனக்கே கோவம் வந்தது. நான் இப்படி எப்படி செஞ்சேன், ஏன் இப்படி நடந்ததுன்னு. ஸோ அந்த டைம்ல நான் முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் எந்த படமும் பண்ண போறதில்லைன்னு. இனிமே என்னோட டைமை பூரா நான் என்னோட பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்னோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்புறம் இது லால் சிங்க்கு நடுவில் அப்பதான் கோவிட் வந்தது. அப்போ லால் சிங் 50% முடிஞ்சது. அப்பதான் கோவிடும் வந்தது. பாதி ஃபிலிம் பாக்கி இருந்தது. அப்பதான் எனக்கு என் மேலே கோவம் வந்தது. நான் அப்போ முடிவு பண்ணிட்டேன், லால் சிங் தான் எனக்கு கடைசி படம், இதுக்கப்புறம் நான் எந்த படமுமே பண்ண மாட்டேன்னு. அப்புறம் நான் இந்த விஷயத்த நான் என்னோட குடும்பத்துக்கிட்ட சொன்னேன். அப்புறம் நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். சாரி, இவ்வளோ நாள் இல்லாமல் போயிட்டேன். அப்புறம் அவங்களும் எனக்கு தைரியத்தை கொடுத்தாங்க. இல்லை இல்லை, நீங்கள் ரொம்ப ஹார்டாயிட்டு இருக்கீங்க. இல்லை, நீங்கள் ரொம்ப நல்ல அப்பா. மற்ற அப்பாக்களை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப நல்ல அப்பா. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் ஃபேமிலியில் எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லிட்டேன், இது என்னோட கடைசி படம்னு. ஸோ நான் விட்டுட்டேன், உண்மையிலேயே நான் விட்டுட்டேன். அப்புறம் விசித்திரமான விஷயம் என்னென்னா, இப்போ அதுக்கு முன்னாடி என்னோட படம் ஒன்று வருது, தாரே சித்தாரே பர். அதோட கதையை கேட்டு அதோட டைரக்டர் பிரசன்னா கிட்ட ஓகே சொல்லிட்டேன். பிரசன்னாக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா படம் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம், கொஞ்ச நாள் முன்னாடியே. அப்புறம் எங்களுக்கு கோவிட் வருங்கிற விஷயம் தெரியாது. கோவிட்லேயே ரொம்ப டைம் போயிருச்சு. அப்போவே நான் பிரசன்னா கூட படத்தை லாக் பண்ணிட்டேன். படம் பண்ண பிரசன்னா கூட தான். டன், படம் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஓ, கிட்டத்தட்ட 6-7 மாதம். நான் என்ன நினச்சேன்னா, பிரசன்னாக்கு இந்த விஷயத்த சொல்லிடணும்னு. ஸோ நான் அவரை சென்னையிலேருந்து கூப்பிட்டேன். பிரசன்னாவை உட்கார வச்சு என்னோட இதை நான் யோசிச்சதை சொல்லிடலான்னு. பாருப்பா, நான் படங்களை விட்டுட்டேன், நான் இனிமே நடிக்க போகிறதும் இல்லை, ப்ரொடியூஸும் பண்ண போகிறதில்ல, வேற யாராவது வச்சுக்கங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு காலையில் என் பசங்க என்னை உட்கார வச்சு ஜுனினும் ஐராவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, நீங்கள் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு. அப்புறம் எங்களுக்கு உங்கள் மனசில் இந்த தாட் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு. அப்புறம் அன்னைக்கு காலையில் அவங்க ஒயிட் போர்டை எடுத்துகிட்டு அப்படியே லைனாக எழுதி வச்சுருந்தாங்க. 1 2 3ன்னு ஒரு 12 விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, இந்த 12ல் நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்கன்னு. நான் சொன்ன நம்பர் 1, நம்பர் 7 அண்ட் நம்பர் 9 இந்த 3மே என்னோட பொறுப்புன்னு சொன்னேன். அவங்க இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 15% அப்படின்னு. அதுக்கு மேலே அதிகமாக டைம் எடுக்காது. அப்புறம் அவங்க கேட்டாங்க, 50% என்ன பண்ண விரும்புறீங்கன்னு, பாக்கி உள்ள நேரத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. நான் சொன்னேன், உங்கள் 2 பேர் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். உடனே அவங்க கை எடுத்து கும்பிட்டாங்க. இல்லை இல்லை, இவ்வளோ நாள் நீங்கள் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, 7-8 மாதம் ஆச்சு, இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்திருக்கீங்க, இவ்வளோ நாள் வாழ்க்கையில் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. அப்புறம் நீங்கள் 24 மணி நேரம் எங்கள் கூட இருக்கணும்னு விரும்பலாம். அப்புறம் நாங்கள் 24 மணி நேரம் உங்கள் கூட இருக்க விரும்பல, எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குன்னு. அப்புறம் ஜுனைன் என்ன சொன்னான்னா, அப்பா நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். நீங்கள் படம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி படம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, வேற எதையும் யோசிக்கிறதும் இல்லை. இப்போ நீங்கள் படம் எடுக்க விரும்பலன்னா அப்படியே இந்த பக்கம் போகிறீங்க, பெண்டுலோ மாதிரி, கிளாக்கோட பெண்டுலோ மாதிரி இந்த பக்கம் வந்துடுறீங்க, நான் படம் எடுக்கவே விரும்பல அப்படின்னு. இதெல்லாம் என்ன குழந்தைத்தனம் மாதிரி? இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக எப்படி இருக்க முடியும்? சென்டர்லேயும் ஒரு இடம் இருக்கும், நாம் சொல்லுவோம்ல மாடரிஸ்ட் அப்படின்னு. நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் எக்ஸ்ட்ரீமாக பண்ணக்கூடாது. ஸோ அவங்க எனக்கு நல்லா புரிய வச்சாங்க, நான் தப்பு பண்ணுறேன்னு. அப்புறம் கிரண் என்கிட்ட சொன்னா, கிரண் அழ ஆரம்பிச்சிட்டா. நான் படம் விட போகிறேன்னு சொன்னோன்னே அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. நான் சொன்னேன், நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்போ கிரண் என்ன சொன்னான்னா, இல்லை உங்களுக்கு புரியல, நீங்கள் ஒரு சைல்ட் ஆஃப் சினிமா. ஒருவேளை நீங்கள் படத்தை விட்டீங்கன்னா நீங்கள் எங்களையும் விடுறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் விடுறீங்க. நீங்கள் இப்படி செய்யக்கூடாது.
அவங்க 3 பேருமே எனக்கு புரிய வச்சாங்க. யாருக்காக நான் ஃபிலிம்ஸை விட நினைச்சனோ அவங்களே எனக்கு சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஃபிலிமை விடாதீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணுங்கன்னு. மக்கள் உங்க மேல கோடிக்கணக்கான மக்கள் உங்க மேல ரொம்ப ஆமா, அன்பு காட்டிருக்காங்க. ஆமா, ஆமா. அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க, இந்த ஃபீல்டை நான் என்னைக்கும் விட்டுட்டு போக மாட்டேன். நான் இன்னைக்கு ஆப்கி அதாலத்தில் சொல்கிறேன், நான் என்னோட ஃபிலிமை என்னைக்கும் விட மாட்டேன், என்னைக்குமே அதை விட மாட்டேன். நான் இன்னைக்கு எப்படி இருக்கணும், இன்னைக்கு உங்கள் எதிரில் உட்காந்துருக்கணும், அது இந்த மக்கள் தந்த அன்பான ஆதரவுனால தான். அப்புறம் எனக்கு அன்பும் மரியாதையும் கிடைச்சிருக்கு. நான் அதுக்காக என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். எத்தனை பேரால் அவங்க விருப்பப்பட்ட வேலையை செய்ய முடியுது சொல்லுங்க. அப்புறம் எனக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு, மரியாதையும் கிடைச்சிருக்கு, அன்பும் கிடைச்சிருக்கு. ஸோ நான் அந்த கடவுளை கையெடுத்து கும்பிடுறேன், அவருக்கு நன்றியும் சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த நாடு, இந்த பூமி, இந்த பூமியில மக்கள் எல்லாருமே, நான் அவங்களுக்கு எப்பயுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க உங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறீங்க, அப்படியே ஆடியன்ஸையும் கவனிச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருக்கீங்க. இது நல்ல விஷயம்தான். ஆனால் இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் எங்கிட்ட இருக்கு. நாம் இப்போ இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆமீர் கான் மீது உள்ள குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் தொடரும். அது நான் பண்ணாத வரைக்கும், அது எனக்குள்ளேருந்து வெளியே வராத வரைக்கும் நான் எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் என்னோட சூழ்நிலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், நம்மளோட சமுதாயத்துக்காக. வெல்கம் பேக் ஆப்கி அதாலத்தில். இன்னைக்கு நம்மோட விருந்தினர் ஹிந்தி ஃபிலிம் வேர்ல்டோட சூப்பர் ஸ்டார் ஆமீர் கான். ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சூப்பர் ஸ்டார் ஆமீர் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் எப்பவுமே ரிவர்ஸ் வழியில தான் போவாரு. இப்ப பாருங்க, லால் சிங் சட்டா ஃபிளாப் ஆமா. ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருமே சொன்னாங்க நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் படம் பண்ணீங்க சூப்பர் ஹிட் ஆகும்னு. ஆமா, அப்படிப்பட்ட படங்கள் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குனாங்க. ஆனா முடியாது, நான் காமெடி தான் பண்ணுவேன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, நான் ப்ராக்டிக்கல் இல்லை. உங்க குற்றச்சாட்டு சரிதான், நான் ப்ராக்டிக்கல் இல்லை, என்னோட மனசு சொல்றதை தான் செய்வேன். அப்புறம் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னா அவ்வளோ பிடிச்சது. இது உங்களை சிரிக்க வைக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ண வைக்கும். ஆனால் அது கூடவே உங்களோட மனசை தொற்றும். இது அந்த அளவுக்கு ஆழமான விஷயத்த சொல்லும், உங்களோட மனசை தொற்றும். அப்புறம் அது ரொம்ப நல்லதை சொல்லும். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த படத்தை பண்ணியாகணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் மக்கள் ஆக்ஷன் ஃபிலிமை பார்க்க விரும்புகிறாங்க, தேட்டரில் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் ஓடுதுன்னு. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். எனக்கு என்னோட ஆடியன்ஸ் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஆடியன்ஸ் அடிக்கடி ஆக்ஷன் பார்க்க விரும்புவாங்க அப்படின்னு இல்லை, ஆடியன்ஸ் அடிக்கடி ஆக்ஷன் பார்க்கவும் விரும்ப மாட்டாங்க. என்னால் இதை ஒத்துக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நானும் ஒரு க்ரியேட்டிவ் பர்சன் தான். என்னோட வேலை பார்த்தீங்கன்னா, நான் ஆக்ஷன் ஃபிலிமும் பண்ணியிருக்கேன், எல்லா படமும் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டுருக்க என்னோட படம் சித்தாரே ஜமீன் பர், அந்த கதை என்னோட ரத்தத்தில் கலந்துருச்சு. அப்போ அது பண்ணாத வரைக்கும், அது என்கிட்டருந்து வெளியே வராத வரைக்கும் நான் எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் என்னோட சூழ்நிலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம சமூகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ரஜித் சார், நீங்கள் யோசிங்க. அதாவது நம்ம சமூகத்தில் பீப்புள் வித் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ், பீப்புள் ஹூ ஆர் இன்டலெக்சுவலி ஏடிபிக்கல், நியூரோடிபிக்கல். ஸோ அவங்களோட வாழ்க்கை சின்ன வயசுலேருந்து என்ன ஆகும், இப்போ நம்ம ஒரு 2 செகண்ட் கவனம் செலுத்தலாம் அதில். நம்ம எல்லாரும் 8 வயசு 10 வயசு அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் இங்கே. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 8 வயசில் இருக்கும்போது, அப்புறம் ஸ்கூலில் பர்த்டே பார்ட்டி இருந்தாலும் இல்லை பில்டிங்கில் பர்த்டே பார்ட்டி இருந்தாலும் எல்லா பசங்களையும் கூப்பிடுவாங்க. ஆனால் உங்களை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் டவுன் சிண்ட்ரோம்னு. அப்புறம் இது ஒரு தடவை மட்டும் இல்லை, எல்லா டைமும் நடக்கும். அப்போது நம்ம அந்த பையனை பற்றி ஃபீல் பண்ணணும், அவன் எப்படி யோசிப்பான்னு. அவன் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கானா, அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கானா. அது அவனோட ஃபால்ட்டும் இல்லை. நான் பிறப்புலேயே இப்படி இருக்கலாம், நீங்கள் இப்படி இருக்கலாம் பிறப்புலேயே. இது நம்மளோட கண்ட்ரோல் இல்லை. இப்போ அவனுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும், நம்ம இன்னொரு பக்கம் அவனை செப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வாழ்க்கை பூரா செப்பரேட் பண்ணுறோம். இது சரியில்லை, மனிதாபிமானம் இல்லை. நம்மளோட இந்திய நாடு ஒரு அற்புதமான நாடு. நம்ம இந்த விஷயத்த
சேஞ்ச் பண்ணி ஆகணும். நமக்கு ரொம்ப இளகிய மனசு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ரொம்ப முக்கியமான டாபிக்னு. எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாருக்கும் மனசு இருக்கு. ஸோ யாருமே இந்தியால பிரைம் மினிஸ்டரே இதை சொல்லியிருக்காரு. 2047க்குள்ள நம்ம எவ்வளவு தூரம் போய் சேரணும்னா, எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க கூட எல்லாருமே சேரணும். மாற்றுத்திறனாளிகள் கூட நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முன்னேறி போகணும். இது அவரோட ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இதுதான் அவரோட முயற்சி. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு புதுசா லாவும் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நம்ம நாட்டுல எல்லாருமே சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக. பாருங்க, விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல நம்ம பசங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும்னா அப்ப இருந்தே நம்ம வித்தியாசம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பையன் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போகணும்னு, இவன் நார்மலா இல்லாததுனால இங்க படிக்க முடியாது, இவன் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போகணும்னு. இதனால 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்னு, இந்த பசங்களுக்கு நீங்க அநியாயம் பண்றீங்க, அவங்கள நீங்க பிரிச்சு வைக்கிறீங்க, மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள வரவிடல. 2வது, ஒருத்தர் நியூரோடிபிக்கலா இருந்தா, சப்போஸ் நார்மல் பர்சனா இருந்தா, அவங்களுக்கு நீங்க எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார முடியல. அவன் நியூரோடிபிக்கலா இருக்கலாம், இல்ல டவுன் சிண்ட்ரோமா இருக்கலாம், ஆட்டிஸ்டிக்கா இருக்கலாம். அவங்களும் சென்சிட்டிவா இருக்கிறத கத்துக்க முடியும். எம்பத்தியை கத்துக்க முடியும், கேரிங் கத்துக்க முடியும், அவங்களுக்கு உதவி செய்ய கத்துக்க முடியும், கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் முன்னேறி போக முடியும். அப்புறம் ஒருவேளை அந்த பையன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் என்ன பிரச்சனை? நம்ம 10வது பாஸ் பண்ணிட்டு சயின்டிஸ்ட் ஆயிட்டோமா என்ன? உங்களை நான் யாரையாவது a+b² வாட்னு கேட்டனா? a+b a² + b² + 2ab. ஆனா அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்க லைஃப்ல எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க, a² + b² + 2ab. அந்த ஆன்சர் வர மாதிரி என்னைக்கு யூஸ் பண்ணல. அப்ப அது பசங்களுக்கு வரலனா சரி, அதை விட்டுருங்க. வராதுன்னு சொல்ல, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்க 2 நிமிஷமாவும், எனக்கு 4 நிமிஷமாவும். அவ்வளவுதான். நாம கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதனாலலாம் என்ன நடக்கும்னா, நம்ம வளரும்போது எந்த அளவுக்கு பிரிச்சு வைக்கிறாங்கன்னா, நாம ஒருத்தரை சந்திக்கும் போது ஒருவேளை அவங்க டவுன் சிண்ட்ரோமா இருந்தா, நம்மளால அவங்க கூட பேசக்கூட முடியல, நமக்கு எப்படி பேசணும்னு தெரியல, அவங்க கூட நம்ம ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது சரியில்லை. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம 100 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரீச் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும். நம்ம ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியா முன்னேறி போகணும். ஸோ இந்த டாபிக்ல தான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ நீங்க சொல்லுங்க, நான் இந்த மாதிரி படம் பண்ணுமா இல்லை ஆக்ஷன் ஃபிலிமா? நீங்களே யோசிங்க. அமீர், நான் இந்த படத்தை பார்த்துருக்கேன். உண்மையிலேயே இது ரொம்ப அருமையான ஒரு ஃபிலிம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ரொம்ப பெரிய மெசேஜை கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆக்டிங் இதில் அற்புதமாக இருந்தது, பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. நான் எல்லா நேயர்கள்கிட்டையும் சொல்லுவேன், கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும்னு. ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். நாம் அந்த பசங்களை புத்தியில் ரொம்ப பலவீனமானவங்கன்னு நினைப்போம். ஆனால் அவங்க நம்மளை விட ரொம்ப புத்திசாலிங்க. நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைப்போம், ஆனால் அவங்க நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. சரியா சொன்னீங்க. ஆக்சுவலி இது என்னை பொறுத்த வரைக்கும் தாரே ஜமீன் பரோட 2வது பார்ட். நம்ம பார்ட் 1 சொல்லுவோம். ஆக்சுவலி கதை வேற, ஆர்டிஸ்ட் வேற, தீம் வேற. இந்த படம் தாரே ஜமீன் பரை விட 10 மடங்கு அதிகம். தாரே ஜமீன் பர்ல என்னோட கேரக்டர் நிக்கும் சார் ரொம்ப பொறுமையா, ரொம்ப சென்சிட்டிவா, கேரிங்கான மனுஷன். இந்த படத்துல குல்ஷன் ரொம்ப நாட்டி. அவன் ரொம்ப கடுமையா பேசுவான், மக்கள் கூட சண்டை போடுவான், அவன் யாரையும் மதிக்க மாட்டான், எப்பவும் எல்லார் கூடயும் சண்டை போடுவான், சரக்கு போட்டுட்டு போலீஸ் வண்டியை இடிச்சிருவான். அப்புறம் போலீஸ்காரனே இதெல்லாம் பார்க் பண்ற இடமான்னு கேட்பான். அதாவது எப்பவுமே அவன் தான் ரைட்டுன்னு நினைப்பான். அதாவது இந்த கேரக்டர் நிக்குமோட ஆப்போசிட் கேரக்டர். அப்புறம் அந்த படத்துல ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணார். ஆனா இந்த படத்துல ஸ்டூடெண்ட்ஸ் தான் டீச்சருக்கு நல்ல வழியை காட்டுவாங்க, ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது எப்படின்னு. சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த படம் அழ வைக்கும், இந்த படம் சிரிக்க வைக்கும் உங்களை. ஸோ இது நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்க. அப்புறம் நான் இதை தான் எதிர்பார்க்குறேன், நம்ம நாட்டில் உள்ள எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணுன்னு. அப்புறம் ஆனால் அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவேன், ஓடிடிக்கு கொடுக்க மாட்டேன்னு. ஆமாம், நான் இதுக்கு எதிராக இருக்கேன். பாருங்க, நான் ரொம்ப லாயலிஸ்டா.
நான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் சினிமா ஹால் தான். அண்ட் மக்களாகிய நீங்களும் தான். தேட்டர்ஸ் ஹால் தான் உங்கள் எதிரில் உட்காந்துருக்கேன். என்னால் என் முதுகை காட்ட முடியாது. நான் தேட்டருக்கு சினிமாவில் என் முதுகை காட்ட மாட்டேன். இந்த காலத்தில் நமக்கு நாமே குழியை தோண்டிக்கிட்டோன்ற மாதிரி நம்ம எவ்வளோ சின்ன விண்டோ ஆக்கிட்டோம்னா, எவ்வளோ சின்ன விண்டோன்னா எந்த விண்டோவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு வேளை உங்ககிட்ட இந்த கிளாஸை வாங்கிக்கங்கன்னு சொல்கிறேன். ஒரு வேளை நீங்கள் வாங்கலைன்னா 8 வாரம் கழித்து நான் அதை உங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுவேன்னா யார் வாங்குவீங்க? இப்போ ஃபிலிம்லேயும் இதானே நடக்குது. நீங்கள் படத்தை பார்க்க வாங்க, இல்லைனா நாங்களே வீட்டுக்கு வந்துடுவோன்னு. அப்போ வீட்டுக்கு வாங்கப்பா, நாங்கள் எதுக்கு தேட்டருக்கு வரப்போகிறோம்? இதனால் என்ன நடக்கும்னா தேட்டரோட பிஸ்னஸே காலி ஆயிரும். இது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் வளர்ந்தது தேட்டர்ஸில் படம் பார்த்து தானே. தேட்டருக்குன்னு ஒரு மேஜிக் இருக்குது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இருட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 300-400 பேர் கூட உட்காந்து சிரிப்பீங்க. நீங்கள் ஒரு 400 பேர் கூட உட்காந்து அழுவீங்க. ஒருவேளை படம் பிடிக்கலனா அவங்க கூடவே சேர்ந்து திட்டவும் செய்வோம். எதுவாக இருந்தாலும் இட் இஸ் அ கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ், கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இப்போ நான் தனியாக உட்காந்து பார்க்குறேன். என்ன புண்ணியம். ஸோ நான் என்ன நம்புறேன்னா, அதாவது நீங்கள் எப்படி பார்க்க விரும்புகிறீங்களோ பார்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா அது ரொம்ப சின்ன விண்டோ. ஆக்சுவலி எனக்கு ஓடிடி சேனல்ஸ்லேருந்து நிறைய ஆஃபர் வந்தது. நான் அவங்கக்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், நீங்கள் 6 மாதம் கழித்து போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அதை அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஆனால் காசு ஆஃபர் பண்ணுறாங்களே 20 கோடி, ஆமாம் 25 ஆமாம், கோடி. நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனால் நான் அதை ஒத்துக்கல, நிராகரிச்சேன். ஏன் உங்களுக்கு பணங்கிறது பிடிக்காதா? இல்லை, பணம் பிடிக்கும். ஆனால் நம்ம உழைப்பால் சம்பாதிக்க விரும்புகிறோம். ஆனால் இது எனக்கு தப்புன்னு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு, நம்மளோட தேட்டர்ஸுக்கு, நம்மளோட சினிமா ஹால்ஸ்க்கு. அப்புறம் எனக்கு இதில் விருப்பம் இல்லை. மேபி நான் தான் சொன்னல, நான் ப்ராக்டிக்கல் இல்லைன்னு. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படம் தேட்டரில் ஓடும்னு. அப்புறம் நாங்கள் உழைச்சது, நாங்கள் போட்ட காசு அது தேட்டர்லேருந்தே வரும்னு தெரியும். இது என்னோட நம்பிக்கை. அப்புறம் எனக்கு இது மட்டும் இல்லை, என்னோட ஆடியன்ஸ் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. என்னோட ஆடியன்ஸ் இது வரைக்கும் என் படத்தை தேட்டரில் தான் பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க தேட்டர்லேயே தான் பார்ப்பாங்க. எனக்கு இதில் முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நம்ம நாட்டில் இப்படி லட்சக்கணக்கான பசங்க இருக்காங்க, நிறைய குடும்பங்கள்ல இருக்காங்க, நிறைய குடும்பங்கள்ல இருக்காங்க. மக்கள் அவங்கள அப்படியே இப்போ அதுக்கான நேரம் இந்த வந்துருச்சு. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இது எங்க பசங்க அப்படின்னு எல்லாருக்கும் டிஸ்ப்ளே ஆமா, பண்ணுவாங்க. நான் கண்டிப்பா இதை தான் விரும்புறேன். இந்த படத்துக்கு அப்புறம் மக்கள் அவங்கள, நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி யாராவது பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம சந்தோஷமா வெளியே கொண்டு வரலாம். அப்புறம் நீங்க பண்ண ரோல் ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். ஒரு விதத்துல நெகட்டிவ் தான். ஆமா, ஆனா ஆமா. ஒவ்வொரு தடவையும் பசங்க உங்களுக்கு ஒவ்வொன்னா கத்து கொடுப்பாங்க. கொஞ்ச நேரத்துல நீங்க தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்புறம் இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பசங்க கூட வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இந்த பசங்களுக்கு ஆக்டிங்ல எந்தவித ட்ரைனிங்கும் இல்லையா? ஆமா, இதுல 10 பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும், அவரு கேரளாவை சேர்ந்தவர். அவரு மலையாளத்துல 1 or 2 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா மீதி உள்ள 9 பேர் ஆக்டர்ஸ் கிடையாது. அவங்க சாதாரணமாவங்க. தே ஆர் பீப்புள்ஸ் ஹூ ஆர், அவங்க நியூரோ, ஒருத்தர் டவுன் சிண்ட்ரோம், ஒருத்தர் ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரமில் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி வேலை பார்க்குறேன். அப்புறம் இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளோ அருமையாக வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் ஹெல்ப்பும் தேவைப்படல. இதை என்னால் டிவியில் ஓப்பனாக சொல்ல முடியும். நாங்கள் கேஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுவோம், இவங்களும் கேஸ்டிங் ப்ராசஸ் கிராஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் ஷாப்ஸை ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம். நான் பண்ணுற மாதிரி இவங்களும் ஒர்க் ஷாப்ஸ் ரிஹர்சல்ஸ் பண்ணாங்க. டயலாகை மனப்பாடம் பண்ணுறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட்டிங்க்கு செட்டுக்கு வருவோம். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகலை இவங்களால ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகலை. இதை என்னால் அத்தாரிட்டியோட சொல்ல முடியும். எனக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. எப்பயுமே மக்கள் கேட்பாங்க, இவங்களால உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும்னு, பொண்ணு டைம் எடுத்திருக்கும்னு. கண்டிப்பாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களால செட்டோட முழு சூழலை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா, அவங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாங்க. சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. தே ஆர் வெரி லவ்விங். சந்தோஷமா இருப்பாங்க. வேலை செய்ய இன்ட்ரெஸ்டா வருவாங்க. அருமையான டீம் பிளேயர்ஸ். ஒர்க் பண்றதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பாங்க. அமீர், என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த ஃபிலிம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கு இந்த படம் ரொம்பவே அவசியம். அப்புறம் பிரைம் மினிஸ்டரோட கனவை பூர்த்தி செய்யவும் இந்த படம் ரொம்பவே அவசியம். ஸோ எங்கள் எல்லாரோட பெஸ்ட் விஷஸும் உங்கள் கூடவே இருக்கு. ராஜேஷ் சார். இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் லெப்டினன்ட் ஜெனரல் ரிட்டையர்ட் ராமேஸ்வர் ராவ் அவருடைய தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம்.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்தது சூப்பர் ஸ்டார் ஆமீர் கான் மீது. நாம அமீர் கிட்ட கேட்டோம் அவருடைய நாட்டு பற்ற பத்தி, மரங்களை பத்தி இவரோட கருத்தையும் கேட்டோம். நாம் அவரோட படத்தை பத்தி கேட்டோம், அவருடைய கோவத்தை பத்தி கேட்டோம், அவருடைய சண்டைகளை பத்தியும் கேட்டோம், அவரோட ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தியும் கேட்டோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அமீர் எல்லா கேள்விகளுக்கும் ஓப்பனாவே பதில் சொல்லியிருக்காரு. எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ண முயற்சி பண்ணல. சிரிப்பும் வந்துச்சு, கண்ணில் தண்ணியும் வந்துச்சு. இப்போ ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் லெப்டினன்ட் ஜெனரல் ரிட்டையர்ட் ராமேஸ்வர் ராவ் அவருடைய தீர்ப்பு. நீதிமன்றத்தோட தீர்ப்பு இதுதான். ரஜித் அவர்கள் ஆப்கி அதாலத்துல உங்ககிட்ட ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா காரசாரமான கேள்விகளை உங்க முன்னாடி கேட்டாரு. சில கேள்விகள் எப்படிப்பட்டதுன்னா அவரு அமீர்கானையே எமோஷனல் ஆக வச்சிட்டாரு. அதனால இவருக்கு மேல பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னொரு பக்கம் இவர் பதில் சொல்றதுக்கு சிறந்த ஆர்வமுள்ள கலைஞர். அவரோட நடிப்பு இந்த உலகத்துல ஒரு சிறந்த இடத்த பிடிச்சிருக்கு. அவரு ஒரு ஸ்டார். இவரோட படங்கள் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பொறுப்பானதா, சமுதாயத்து மேல ரொம்ப அக்கறையுள்ளதான படமா இருக்கும். அவரோட 35 வருஷ அனுபவத்தோட மனசுல நல்லா பதிய வச்சுட்டு ரொம்ப நல்லாவே பதில் சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷனோட இந்த உலகத்தின் 140 கோடி மக்களோட ஃபாலோயிங் இருக்கோ, அன்பு இருக்கோ, அதாவது எனக்கு தெரிஞ்சு இவர் நாட்டுப்பற்ற நிரூபிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீதிமன்றம் இந்த விஷயத்துக்கு இன்னொன்று சொல்ல விரும்புது. இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சிறந்த கலைஞர் மட்டும் இல்லை, சமூகத்தோட பொறுப்பையும் நல்லா உணர்ந்தவர். இவர் மக்கள்கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம கொண்டு போய் சேர்க்கவும் செய்கிறாரு. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இதை இவரே உங்களுக்கு சொல்லியிருக்காரு. 2012 சத்யமேவே ஜெயதே ப்ரோக்ராமை இவர் ஸ்டார்ட் பண்ணப்போ அதுல நம்ம சமூகத்துல உள்ள பழமை வாய்ந்த பழக்க வழக்கங்கள்ல ஒரு பிடிப்பை ஏற்படுத்துவார்னு. சமூகத்துல பல அமைப்புகளை இவர் மேம்படுத்துவதில் இவருக்கு ஒரு பெரும் பங்களிப்பு இருக்கு. அதுல எப்படி பார்த்தாலும் எந்த விதத்திலையும் மத ரீதியான ஆங்கிள் இல்லை. 2016 இவர் பாணி ஃபவுண்டேஷன் உருவாக்குனாரு. இது பேன் மகாராஷ்டிரால வேலை செய்யும். விவசாயிங்க யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட நிலைமைய சரி செய்யறதுக்காக இவர் அந்த ஃபவுண்டேஷனை உருவாக்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் மிகப்பெரிய உதாரணங்கள். வேற எந்த கலைஞர்களும் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு திரு அமீர் கான் அவர்களை அவர் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகள்ல இருந்தும் கௌரவமா அவரை விடுவிக்கிறோம்.